ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க நம்மகிட்டே ஒரு கம்பெனிக்குள்ளே இருந்து அவருடைய பேகை ஒரு மாதிரி சோகமாக பிடிச்சிக்கிட்டு ஒரு ஓரமாக நடந்து வந்துட்டுருக்காரு. மணி ஒரு 5 மணி அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஓரமாக நடந்து வந்துட்டுருக்காரு. அவர் வந்துட்டுருக்க வழியிலே ஒரு பார்க் இருக்குது. நேராக போனால் அவருடைய வீடு. ஆனால் வீட்டுக்கு போக பிடிக்காம அந்த பார்க்குள்ளே நுழையிறாரு. அங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல உட்காந்துட்டு யோசிக்கிறாரு. மணி 6 ஆகுது, 7 ஆகுது. நம்ம டேவோடைய ஃபோனுக்கு தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதை அவர் அட்டன் பண்ணவே இல்லை. பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி சைலண்டில் போட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கல. ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துட்ருக்கா. இப்போ டக்குன்னு ஒரு பைக் சவுண்டு அவருக்கு ஆப்போசிட்டில் வந்து நிற்குது. நம்ம டே பொறுமையாக நிமிர்ந்து பார்த்தா ஒரு பர்சன் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறாரு. ஆனால் டக்குன்னு அமைதி ஆகிடுறாரு. இப்போ அந்த பர்சன் தான் நம்ம டே கிட்ட வந்து, ஏய் என்ன கால் அட்டன் பண்ண முடியாது உனக்கு? மூடு இல்லை. கால் அட்டன் பண்ணுறதுக்கு உனக்கு மூடு வேணுமா? இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த? அம்மா எனக்கு கால் பண்ணுறாங்கடா. ஏன் நீ இன்னும் வீட்டுக்கு போகல? போக பிடிக்கல, போகலாம். ஏன், என்னாச்சு? நான் உன்ட்ட முன்னாடியே சொன்னது தான். திரும்பி கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்களா? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானடா. போச்சங்க, எவ்வளோ தான் நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது? என்னால் முடியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பத்தில் நல்லபடியாக ஒரு பேரோடு இருக்கணும். அதனால் எவன் கிடச்சாலும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கேரக்டர் கூட அசஸ் பண்ணாமல் எனக்கு அலைன்ஸ் பார்க்குறதுலேயே இருக்காங்க. இல்லடே, நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு பிடிக்கல, எனக்கு கல்யாணம் பண்ணால் எனக்கு சுத்தமாக விருப்பம் இருக்காதுன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லிட்டேன்டா, எவ்வளவோ சொல்லிட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த நாள்லேருந்து அவன் கூட நான் இருக்க மாட்டேன், எங்கேயாவது போயிடுவான்னு கூட சொல்லிட்டேன். கல்யாணத்தை பண்ணிட்டு போன்றாங்க. என்னை என்ன பண்ண சொல்கிறேன்? சரி, நான் எதனா வந்து பேசவா? ஒன்றும் கிளிக்க தேவையில்ல. நான் சொல்லி ஒன்றும் கேட்கலையா அவங்க? இல்லை, நீ சொன்னால் மட்டும் என்னை புரிஞ்சுக்குவா போகிறாங்க? அதுவும் சரிதான். சரி வா, வண்டியில் ஏறு, கூட்டு போய் வீட்டில் விட்றேன். வேண்டாம், எனக்கு போகிறதுக்கே பிடிக்கல. எங்கேயாவது ஹாஸ்டல் எடுத்து போயிடலாமான்னு பார்க்குறேன் நான். ஏன்டா இப்படிலாம் யோசிக்கிற? பின்ன நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு சங்கு. நீ வீட்டில் இருக்க, வேலைக்கு போயிட்டு வருவேன். டயர்டாக இருக்கும்போது தண்ணி கொடுக்கும்போது கூட எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். நான் எந்த பையனை பார்த்துருக்கேன், அந்த பையனை பார்த்துருக்கேன், எவனே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படிரா? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னோடய நிலைமையில நீ யோசிச்சு பாரு. எனக்கு புரியுதுட்டே. சரி விடு, அதை பற்றி நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக பேசலாம். அம்மாட்ட உட்காந்து பேசலாம். இப்போது கிளம்பு, மணி ஆகுது பாரு, நைட் ஆக போகுதுரா. நீ எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்தாலும் எங்கே போனாலும் சுற்றி சுற்றி வீட்டுக்கு தான் போகணும், புரியுதா? எப்போ போனாலும் உனக்கு அந்த பேச்சு இருந்துட்டு தான் இருக்கும் அன்டில் யூ கெட் மேரிட். ஸோ கிளம்பு. ஆனால் சங்குக்கு எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. என்னது? எதுக்காக இப்படி கட்டாயப்படுத்துகிறாங்க? அதான் நீயே சொன்னியே, உன் ஃபேமிலியில் எல்லாருக்கும் உன் ஏஜில் மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ உனக்கும் பண்ணி வைக்க பார்க்குறாங்க, அவ்வளோதான். இட்ஸ் அ ஃபேமிலி திங். எனக்கும் உன்னை போல் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது ஜங்கு. உங்கள் அம்மா பாரு, எதனாவது சொல்கிறாங்களா? உனக்கு எது விருப்பமோ அதை மாதிரி விட்டுறாங்க. ஆனால் நான் எல்லாத்துக்குமே எங்கள் அம்மாட்டே போய் கேட்டுட்ருக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? என்ன? உங்கள் அப்பா. அவர் உங்கள் அம்மா போட்டு சித்திரவதைப்படுத்தியிருக்காரு. உனக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை.
உங்கள் அம்மா அதே கஷ்டம் நீ படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களே என்னை கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்காங்க சங்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் பையன் ஒரு நல்ல வாழ்க்கையில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறல்ல? இல்லைடா, நான் அப்படி சொல்லலை. போதும் சங்கு, நான் கிளம்புறேன். ஏய் ஏய், நான் கூப்பிட்டு போய் விடுறேன்டா. வேண்டாம், நீ வீட்டுக்கு போ. டே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவருடைய வண்டியை எடுத்துகிட்டு நம்ம டே கிட்ட அப்படியே போக, நம்ம டே தான், இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் ட்ராப் பண்ணுறேன், நீ எதுவும் பண்ண தேவையில்ல, கிளம்பு, எனக்கு என் வீட்டுக்கு போக தெரியும். கோவப்படாதடா. சரி, நான் அதை பற்றி எதுவுமே பேசலை, போதுமா? வண்டியில் ஏறு. ஏறு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் நம்ம சங்குக்குடைய பைக்கில் ஏறிக்கிறாரு. நம்ம சங்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி எதுவுமே பேசல, ரொம்பவும் அமைதியாக ரொம்பவும் காமாக அவர் பாட்டுன்னு வண்டியை ஓட்டிட்டு நேராக நம்ம டேவுடைய வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு வண்டியை நிப்பாட்டா, வண்டி சவுண்டு கேட்டது நம்ம டேவுடைய அம்மா தான் அலறி அடிச்சுட்டு வராங்க. அதுவும் நம்ம டே கிட்ட, டேய் எங்கடா போன? ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது? வீட்டுக்கு இவ்வளோ லேட்டாக வருவேன், உன்னை எங்கெல்லாம் போய் தேடுறது? நான் வேற நாளைக்கு ஒருத்தவங்களை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன், எதனாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறது? யாரை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கீங்க? அது என் ஃப்ரெண்டோடைய பையன். அவங்க எதுக்கு இங்கே வராங்க? எல்லாம் உனக்கு கல்யாணத்தை பற்றி பேசுதான். அம்மா, என்னை எப்போ இந்த வீட்டிலேருந்து துரத்தி விடலான்னு நினச்சிட்ருக்கீங்களா? அப்படி உங்களுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா சொல்லுங்கள், நான் வெளியே ஹாஸ்டலோ இல்லை எதனாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே போய் தங்கிக்கிறேன். அங்கேயே எனக்கு வீடு கிடைக்கல, நான் ரோட்டில் கூட இருந்துக்கிறேன். எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு நான் எவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கிறேன். என்னுடைய விருப்பத்துக்கு மீறா நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு ஒன்றுமே பிடிக்கல நீங்கள் பண்ணுறது. டே டே சும்மா இருடா, விடு ஜங்கக், நானும் எவ்வளோ நேரம் தான் அமைதியாக இருக்கிறது? டே சுற்றி பார்த்துட்ருக்காங்க, பார்த்துட்டு போட்டோம். இந்த வீட்டில் அப்படி என்னதான் நடக்குதுன்னு எல்லாரும் பார்க்கட்டும். டே வீட்டுக்குள்ளே போ, வீட்டுக்குள்ளே போட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு பொறுமையாக நம்ம டேக்கு பின்னாடி வந்து நின்று சொன்னதும் நம்ம டே பாட்டு அமைதியாக போயிடுறாரு. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு நிமிஷம் அவங்களுக்கு கண்ணே கலங்கிடுது. நம்ம சங்குக்கு தான் நம்ம டேவுடைய அம்மாவை கொஞ்சம் காம் பண்ணி பொறுமையாக ஹாலில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, இப்போ நம்ம ஜங்குக்கு, ஆண்டி அவன் பேசினதை எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஜங்கு, நான் அவன் எல்லாமே நல்லா இருக்கணும்னு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவன் என்னை எப்படி நினைக்கிறான்னு எனக்கு தெரியவே இல்லை. அவனுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறான். விருப்பம் இல்லைன்னா ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை வேலைக்கு போக வேண்டான்னு சொல்கிறேனா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு தான் நீ எல்லாமே பண்ணணும்னு சொல்லிகிட்ருக்கேனா? இல்லை எனக்கு தான் சம்பாரிச்சிட்டு கொட்டணும்னு சொல்கிறேனா? இல்லை, ஜஸ்ட் ஒரு மேரேஜ் மட்டும் பண்ணிவிட்டு உனக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி வாழ்ந்துக்கோன்னு தானே சொல்கிறேன். அதுதான் ஏன்னு கேட்குறான். யாருன்னு தெரியாத ஒருத்தங்கிட்ட போகிறதுக்கு தான் அவன் பயப்படுறான், புரியுதா? அப்போ எல்லாம் தெரிஞ்ச ஒரு பர்சனை நான் எங்கே கொண்டு போய் கண்டுபிடிக்கிறது? என் ஃபேமிலியில் எந்த பசங்களும் கிடையாது. என் அக்காங்க எல்லாருக்கும் பொண்ணுங்க தான். டேவுடைய அப்பா சைட் நான் நினச்சி கூட பார்க்க முடியாது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்கன்னு யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது டேவை பற்றி முழுசாக தெரிஞ்சவன், டே நல்லா பழகினவன்னா நான் எங்கே போய் கண்டுபிடிப்பேன்? அவனுக்கு அதுதான் கம்ஃபர்டபுள்னா அப்படி ஒரு பையன் கிடச்சா தான் கல்யாணம் பண்ணுவானா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் என்ன சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் ஒரு நிச்சயமாவது பண்ணிக்கோ. அதுக்கப்புறமேட்டு அந்த பையன் கூட என்ன வேணா பண்ணி எங்கே வேணா போ, அவனை பற்றி தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறமேட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. நான் எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுக்குறேன் ஜாக்கு. ஆனால் அவன் என்னை இப்போ எத்தனை பேர் முன்னாடி என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டான்? ஆண்டி, நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் கையில் கொண்டு போய் அவங்கள கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் பண்ணது லவ் மேரேஜ், டேவும் அதே தான் எதிர்பார்க்குறேன். லவ்ன்றது தப்பான விஷயம் இல்லை, ஒருத்தர் பற்றி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான்.
அந்த புரிதல் தான் வேணும்னு சொல்கிறேன். யாருன்னு தெரியாதவன் ஒருத்தங்கிட்ட எப்படி போய் வாழ்கிறது ஆண்டி? அப்படி ஒருத்தனை நான் எங்கே போய் தேடுவேன் சங்கர்? நான் நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? தேவா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? ஆ, என்ன சொன்ன? இல்லை, நானும் டேவும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருக்கோம். அவனுக்கு விவரம் தெரிஞ்ச அளவுக்கு என்கிட்ட ரொம்ப நல்லாவே பழகியிருக்கான். அவனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கும் அவனை பற்றி எல்லாமே தெரியும். நான் சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னதான் டே எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவனை பார்த்துக்கணுன்ற அக்கறை எனக்கு இருக்குது. அவனுக்கு விருப்பம்னா என் டேவை நான் என் கூடவே வச்சுக்கிறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மையாவா? நிஜமாக தான் சொல்கிறேன். டேவை யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். அவன் எங்கே போய் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு. அதே டே என் கூட இருந்தானா நானும் சந்தோஷமாக இருப்பேன். அவனுக்கும் அவன் நினச்ச மாதிரி அவனை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒரு பர்சனாக நான் இருப்பேன். அதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டேக்கு இதை பற்றி தெரியுமா? ஆஹா, தெரியாது. சரி, ஆனால் ஜங்கு, டேக்கு இதில் ஓகேனா நீ உங்கள் அம்மாவோட வந்து பேசுவியா? உங்கள் அம்மா ஒத்துப்பாங்களா? உங்களுக்கு ஓகேவான்னு கேளுங்க. உங்கள் மனசுக்கு ஓகேவான்னு. டேக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. நம்ம டேவோடைய அம்மா அந்த இடத்துல ஒரு மாதிரி பிளாங்காக உட்காந்துட்றாங்க. ஒரு நிமிஷம் அவங்களுடைய தாட்டு, கையிலேயே ஒரு வைரத்தை வச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி தேடி இருந்திருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது. இப்போ கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேக்கு டின்னர் எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா கொடுக்குறாங்க. டே ஒரு மாதிரி சோகமாக பெட் மேலே உட்காந்துட்ருக்காரு. சாப்பாடு அங்கே ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு நம்ம டேவுடைய அம்மா தான் டேவுடைய ஷோல்டரில் கை போட்டு பொறுமையாக அப்படியே அந்த பெட்டில் நம்ம டேவுடைய ஷோல்டர் மேலே கை போட்டு அவங்களும் அப்படியே நம்ம டேக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்க நம்ம டே எதுவுமே பேசலாம், அமைதியாக இருக்காரு. இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான், டே என்னங்கம்மா, அம்மா மேலே கோவமாக இருக்கியா? ஒன்றும் இல்லைம்மா, விடுங்க. சொல்லுடா. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்லம்மா, விடுங்கம்மா. டே, நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே? என்னது? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா அப்படியே பேசுகிறதுக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் டக்குன்னு நம்ம டேக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணுறதுக்காக அவர் ஏஞ்சிக்கிறாரு. அவங்க அம்மா அந்த இடத்துல ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துட்ருக்க நம்ம டே, ஒரு நிமிஷம்மா, சங்கு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. அப்படியே பேசிக்கிட்டே நேராக மாடிக்கு போயிட அந்த நைட் டைம் மாடியில் அமைதியாக அப்படியே அங்கிட்ட இங்கிட்ட நடந்துகிட்ருக்க. இப்போ நம்ம சங்குப் தான், ஹலோ, சொல்லு சங்கு. அம்மா எதுனா சொன்னாங்களா? இல்லை. ஓகேவா? ஓகே தான். எதுனா பேசினாங்களா அம்மா? பேசுகிறதுக்கு தான் ஏதோ ட்ரை பண்ணாங்க, அதுக்குள்ளே நீ கால் பண்ணிட்டேன். அம்மா இதை பற்றி பேச வராங்கன்னு எனக்கு தெரியும் டே. இதை பற்றி? உன் மேரேஜ் பற்றி? அது எனக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஜங்கு. ஆனால் டே, நீ உனக்கு தெரிஞ்ச பர்சன், உனக்கு நல்லா பழகின மாதிரி ஒருத்தர் கம்ஃபர்டபுளாக வேணும்னு தானே நினைக்கிறேன்.
ஆமாம், அந்தளவுக்கு உங்கள் அம்மாவால் தேட முடியாதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் கையில் கிடைக்கிற சம்மந்தத்தெலாம் உனக்கு கட்டி வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதுக்கு நான் எல்லாருக்குமே ஓகே சொல்லிட்டு போகணுன்னு நினைக்கிறியா? உனக்கு பிடிச்ச ஒருத்தனுக்கு ஓகே சொல்லு. எனக்கு தான் யாரையும் பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல. என்ன? ஆ, என்ன பிடிக்குமா? சங்கு, என்ன பேசுகிறேன்? நான் சீரியஸாக தான் கேட்குறேன். என்னை உனக்கு பிடிக்குமா? ஆனால் அது எனக்கும் உன்னை பற்றி எல்லாமே தெரியும். உனக்கும் என்னை பற்றி எல்லாமே தெரியும். என்னுடைய வீக்னஸ், என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட், எனக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாமே. எனக்கு என்னமோ நம்ம 2 பேரும் ஒன்றா வாழ்ந்தா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமோன்னு தோணுது. ஆனால் நான் இதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. யோசிச்சு பாரு. சங்குக்கு ஒரு நிமிஷம் கால் கட் பண்ணிட்டான். ஹலோ ஹலோ சங்கு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி அந்த மொட்டை மாடியில் ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்க. கீழே இருந்து அவங்க அம்மா கூப்பிடுற சவுண்ட் கேட்குது. ஸோ அவர் கீழே நடந்து போயிட. இப்போ நம்ம டீவுடைய அம்மா தான். என்னாச்சு? என்ன சொன்னா? இல்லைம்மா, நான் ஓகேவான்னு கேட்குறதுக்கு தான் கால் பண்ணேன். ஓ சரி, இங்கே வா, இங்கே வந்து உட்காரு. சொல்லுங்கம்மா. இல்லாட்டி அம்மாவுக்கு இப்போ தான் புரியுது நீ எதுக்காக கல்யாணம் பண்ணிக்க பயப்படுறேன்னு. அம்மா நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நீ யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் பயப்படுறேன்னு. தெரிஞ்சவங்கன்னா உனக்கு ஓகேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. நான் நான் சங்குக்கிட்ட பேசினேன். சங்குக்கு உனக்கு ஓகேனா அவனுக்கு ஓகேன்னு சொல்கிறான். என்னம்மா பேசுகிறீங்க? அவன் என் ஃப்ரெண்டு. இல்லாட்டி நான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதா என்ன? அம்மா ஆனால் இல்லை, அது நான் அவன்கிட்ட பேசின வரைக்கும் அவனுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவிடு. எனக்கு என்னமோ சங்குக்கு உனக்கு செட் ஆவான்னு தோணுது. சரியா? சாப்பிட்டு அம்மா மேலே இருக்க கோவத்தை சாப்பாடு மேலே காட்டாத. பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவுடைய அம்மா எழுந்திரிச்சு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. நம்ம டீ அந்த ரூமில் உட்காந்துட்டு அப்படியே மண்டையை போட்டு குழப்பிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா இத்தனை நாள் நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு பர்சனை டக்குன்னு எப்படி லைஃப் பார்ட்னராக பார்க்குறது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரப்போ என்ன பண்ணுறது? ஸோ அப்படியே அந்த தாட்டெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்றாரு. பாதி மட்டும்தான் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போய் கிச்சனில் கீழே வச்சுட்டு மேலே வந்து திரும்ப படுத்துட்டுறாரு. தூக்கம் வரல, பட் ஸ்ட்ரகிள் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்றாரு. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் ஆரம்பிக்குது. நம்ம டே வந்து வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாரு. அவங்க அம்மா காலையில் இதை பற்றி எந்த விஷயமும் பேசலை. ஆனால் டேவை அப்பப்போ ஒரு மாதிரி உத்து பார்க்குறாங்க. எதனாவது பேசுவானா, அதை பற்றி எதனாவது சொல்வானா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேக்கு அது நல்லா தெரியுது. நம்ம டேவும் சரி ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த வீட்டை விட்டு வெளியே வர, வெளியே வந்து பார்த்தா ஜங்குக்கு நிற்கிறாரு பைக்கில். நம்ம டேவுடைய அம்மா பார்த்துட்டு டக்குன்னு உள்ளே போயிடுறாங்க. எதுவும் பேசவே இல்லை. நம்ம ஜங்குக் நம்ம டேவை பார்த்துட்டு ஒரு மாதிரி தரையை பார்த்துட்ருக்காரு. நம்ம டேக்கும் எதுவும் பதில் சொல்கிறதுக்கு முடியல. அவராலே எதுவும் பேச முடியல. என்னமோ இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் பண்ணவே முடியாதுல்ல, அந்த மாதிரி இருக்குது. நம்ம டே ஜங்குக் கிட்ட போயிட்டு, இங்கே எதுக்கு வந்த? இல்லை, எனக்கும் ஆஃபீஸ் இந்த வழி தான் உனக்கு தெரியும் இல்லை, அப்படியே ட்ராப் பண்ணுறேன். இத்தனை நாள் உனக்கு இந்த அக்கறை இல்லை, இப்போ தான் வந்துச்சா? நானே போய்க்கிறேன்.
ஹே, நான் ட்ராப் பண்ணுறேனே, தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்ம டேவுடைய அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து பார்க்குறாங்க. ஜங்குக் மட்டும் ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டுருக்கான். அதை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு நம்ம டே வந்து வீட்டுக்கு வரதுக்கு லேட்டாக வரப்போ ஜங்குக் தான் தூக்கிட்டு வந்து விட்டுருப்பார் வீட்டில். ஆனால் இப்போ ஜங்குக்கிட்டே நம்ம டே வந்து பேச மாட்டேங்கிறான் இல்லையா? அது ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆக நம்ம ஜங்குக் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்ம டேவும் நேராக பஸ்ஸை பிடிச்சி அவர் ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. ஆஃபீஸ்க்கு போய் சரியாக வேலை கூட பார்க்க முடியல. ஃபுல்லாக இதை பற்றி யோசிச்சுட்ருக்கா. ஆஃபீஸில் பெர்மிஷன் கேட்டு ஒரு மணி போலலாம் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுறாரு. லன்ச் டைம் அப்போது அந்த ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்துட்டு அங்கே இருக்க ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு ஃபுட்டு கடை வந்து இருக்குது, சாப்பாடு கடை. அதில் வெளியவே வந்து அந்த லோக்கலாக சாப்பாடெலாம் விற்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கடையில் நம்ம டீ வந்து சாப்பாடு வாங்கிட்டு அங்கே உள்ள டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுருக்கையில் நம்ம டீக்கு வந்து என்னமோ அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு சிம்டம்ஸ். அதாவது இந்த வெயிலிருந்து லைட்டாக அந்த கிளைமேட் வந்து மாறும்ல மழை பெய்யறதுக்கு, அந்த மாதிரி பொறுமையாக சில்லுன்னு காற்றடிக்குது. மேகம் அப்படியே கருப்பாக அப்படியே சூழ ஆரம்பிக்குது. பொறுமையாக ஒரு துளியாக மழை துளி கீழே விழ ஆரம்பிக்குது. நம்மகிட்டே கரெக்டாக ஒரு கூடாரத்துக்கு கீழே தான் உட்காந்துட்ருக்காரு. ஸோ அவருக்கு நனையெல்லாம் செய்யாது உடம்பு. ஸோ அதே இடத்துல உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு அந்த மழையவும் ரசிச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. ஒரு நிமிஷம் அந்த மலையை பார்த்து ரசித்த அந்த மனுஷனுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்த அந்த யோசனைலாம் காணாமல் போயிடுது. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஆனால் அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கலை. நம்ம ஜங்குக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு அந்த வழியாக வர வழியில் மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டி நம்ம டே எங்கே சாப்பிட்டுட்ருக்காரோ அதே இடத்துல ஒதுங்குறாரு. அதை பார்த்துட்டு நம்ம டேக்கு அங்கேருந்து ஓடவும் முடியல. நம்ம ஜங்குக்கை பார்த்தும் பார்க்காமலே இருக்க முடியல. நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை பார்த்துட்றாரு. எப்படி ரியாக்ட் பண்ணுறது தெரில. ஏன்னா நேற்று வர தைரியமாக ஒரு கேள்வி வர கேட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்துலேயே உட்காந்துட்ருக்கா. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் கொஞ்சம் நேரம் அப்படியே யோசிச்சுட்டு இப்போ தான் பொறுமையாக நம்ம டேவை வந்து அப்ரோச் பண்ணுறாரு. நம்ம டே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அந்த டேபிளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சேர் ஃப்ரீயாக இருக்குது. அந்த சேரில் நம்ம ஜங்குக்கும் உட்காந்துட்டு அவருடைய தலையில் இருக்க முடி, அந்த ஈரமாக இருக்க முடியெல்லாம் அப்படியே ஈரத்தை வந்து லைட்டாக தட்டி விட்டுக்கிட்டே நம்ம டேவுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கு உட்காந்துட்ருக்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் கிளம்பிட்டே போல. என் மேலே கோவமா? உன் மேலே கோவப்பட்டு நான் என்ன பண்ணுறது? சரி, அப்போ ஏன் இப்படி அமைதியாக இருக்குன்னு அது சொல்லலாம்ல? ஒன்றும் இல்லை டே, எனக்கு பயமாக இருக்கு டே. உனக்கு என்ன பயம்? உன்னை இழந்துருவணும்னு பயமாக இருக்கு. உன்னை கொஞ்சம் என் கூட சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ண கூட நான் இறங்கி வந்தேன். ஆனால் எனக்கு என்னமோ இந்த டிசிஷன் எடுத்ததுனால உன் கூட இருந்தால் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடுச்சோ அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. இப்படி சைலண்ட்டாக இருக்காதுடா, ஒரு மாதிரி இருக்குது. அப்போ எனக்கு வாழ்க்கை தரணும்னு வரியா? ஏய், அப்படி இல்லாட்டி எனக்கு உன்னை பிடிக்கும். எப்படி பிடிக்கும்? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதான் எப்படி பிடிக்கும்? என் அழகு வச்சு பிடிக்குமா? நான் பேசுகிறத வச்சு பிடிக்குமா? நான் பழகிறத வச்சு தான் பிடிக்குமா? சொல்லு ஜங்கு. என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறப்ப இதெல்லாம் பார்த்து தான் பழகுனியா? ஏய், அப்படி இல்லைடா. நான் உன்னை இன்னமும் அந்த ஃப்ரெண்ட் அப்படின்றத தாண்டி என்னால் உன்னை பார்க்க முடியல தானே? அதே தான் எனக்கும். எப்படி தன்னால் ஃப்ரெண்டாக பார்த்தவன டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்க தோணும் சொல்லு? அவ்வளோ தைரியமாக எங்கள் அம்மா கிட்ட சரின்னு சொல்லி வச்சுருக்கேன். அவங்க இப்போ அதையே பிடிச்சிட்ருக்காங்க தெரியுமா? டே, நான் என்ன நினச்சேன்னா, யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி பிடிக்காத வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு
தெரிஞ்ச ஒரு பர்சனா, உனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நீ யோசிப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ ஃபீலிங்ஸ்க்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன்னு எனக்கு தெரியாது. சாகு, என் லைஃப்பை பற்றி எங்கள் அம்மா என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் மேரேஜ் பண்ணணுன்னா அந்த பர்சனை முதல்ல எனக்கு பிடிச்சிருக்கணும். என்ன உனக்கு பிடிக்காதாட்டி? எனக்கு உன்னை பிடிக்கும்டா, ஃப்ரெண்டாக தான் பிடிக்கும். லவ்வரா நீ எனக்கு என்ன பண்ணியிருக்க? ஆ, ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாட்டி என் இடுப்பில் நீ கை வச்சிருக்கியா? என்னக்கிட்ட அணைச்சிருக்கியா? அந்த லவ் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலை 1% எனக்கு கொடுத்துருக்கியா? இல்லை, கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படிடா நான் லவ் பண்ணுவேன்? லவ் பண்ணனா ஏட்டே, நான் உன்னை வற்புறுத்தலை. உனக்கு பிடிச்சா மட்டும் நீ எனக்கு இந்த ஒரு ஆப்ஷனை தர. ஆனால் எங்கள் அம்மா எல்லாரும் இப்போ போயாச்சு. ஜாங்குக் தெரிஞ்ச பையன், சின்ன வயசுலேருந்து கூட இருக்க பையன், அவனுடைய கேரக்டர் பற்றி எந்த டவுட்டும் இல்லை. அவனை நீ தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். உன்னால் அவனுக்கு இப்போ நோ சொல்லவே முடியாது. இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த ரீசன் எதுவுமே அந்த இடத்துல செல்லுபடி ஆகாது. இப்போ நீ அவனை கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு ஒத்த கால நிற்கிறாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? சொல்லு ஜங்கு, அமைதியாக இருக்க. அட்லீஸ்ட் எங்கள் அம்மா கிட்ட இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்ல. இல்லை டே, அதுன்னு நேற்று ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். நான் எப்போவுமே அப்செட்டாக தான் இருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு நாள் இல்லை. எனக்கு எனக்கு இந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் போகணும் போல இருக்கு ஜங்கு. என்கிட்ட யாருமே இந்த கல்யாண பேச்சை பற்றி எடுக்கக்கூடாதுன்னு தோணுது. ஒரு நாள் அட்லீஸ்ட் அந்த 24 மணி நேரம் ஆச்சு எனக்குன்னு நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போகணுன்னு தோணுது. ஆனால் இதெல்லாம் நடக்காது. எப்படி நடக்கும்? எங்கள் அம்மாட்ட நான் கேட்டாலும் கல்யாணம் பண்ணிட்டு போன்னு சொல்லுவாங்க. என்னை மன்னிச்சிருட்டே. நீ இப்போ சாரி கேட்டு ஒரு பிரயோஜனமே இல்லை சங்கு. அட்லீஸ்ட் நம்ம 2 பேருக்குள்ளேயாவது முதல்ல எதனாவது ஒன்று டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீ அம்மாட்ட சொல்கிறேன்னு போயிருந்தா கூட நான் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லைன்றப்போ எங்கள் அம்மாட்ட நீ டேரெக்டாக போய் பேசியிருக்கிறதா எனக்கு கோவம் வருது. என்ன மன்னிச்சிருட்டே. நான் உங்கள் அம்மா கொஞ்ச நாளைக்கு இதை பற்றி எதுவும் பேசாமல் இருப்பாங்கன்னு நினச்சேன். இப்போ நான் மட்டும் ஓகே சொன்னேன்னு வையேன், ஒன்றும் இல்லை, வர ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் கூப்பிட்டு போயிட்டு சிம்பிளாக மேரேஜ் முடிச்சிடுவாங்க. ஏன் தெரியுமா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் 26 வயசுக்கு மேலே அவங்களால வச்சுக்க முடியாது, பித்த பிள்ளையவே வச்சுக்க முடியாது. அதுவும் எங்கள் அப்பா மனசில் வச்சுட்டு என்னென்னமோ யோசிக்கிறாங்க. ஆனால் முன்ன பின்ன தெரியாதவனை எனக்கு கட்டி வச்சா அவனும் எங்கள் அப்பா மாதிரி போவான்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது யோசிக்கிறாங்களா? கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே புலம்பி தள்ளுறாரு. நம்ம சக்குக்கும் அமைதியாக இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அந்த மழையும் நிற்கிது. நம்ம சக்குக்கு அந்த மழை நிற்கிறத பார்த்துட்டு, சரி வா, எங்கே வர சொல்கிற? கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட போறியா? எனக்காக ஒன்று பண்ணுறியா? நான் அதுக்கப்புறம் உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். உங்கள் அம்மா கிட்ட கூட நானே வந்து பேசுகிறேன். என்னென்னு
டேக் என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு. என்ன பண்ணணும்? எந்த கேள்வியும் கேட்காம என் கூட வண்டியில் வா. எதுக்கு? நான் இப்போ தான் சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு நம்ம டேவும் எழுந்துருச்சு. நம்ம ஜங்கு கூடைய வண்டியில் உட்காந்துக்க நம்ம ஜங்கு ட்ரைவ் பண்ணிட்டு நேராக அந்த ஊரை விட்டு வெளியே போகிறாரு. பக்கத்து ஊர். நைட் ஆகிடுது. மணி ஒரு 7 இருக்கும். நம்ம டே இப்போ வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்கல. ஆனால் லேட் ஆனதும் நம்ம ஜங்குக்கு பார்த்தேன். ஜங்கு ரொம்ப தைரியமாக ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கோம். வீட்டுக்கு இங்கேருந்து திரும்ப போகிறது ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் அம்மாவுக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பைக்கை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு அவங்க நம்ம டேவுடைய அம்மாவுக்கு வந்து நம்ம ஜங்குக்கே கால் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் ஏதோ பேசுகிறாரு. அதுக்கப்புறம் காலை கட் பண்ணிட்டு வந்துட. இப்போது நம்ம டே கிட்ட பேசிட்டியா? வா. என்ன சொன்ன? வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொன்னேன். உட்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு கூட நம்மகிட்டே திரும்பி உட்கார. ஆக்சுவலி நம்மகிட்டே என்ன நினச்சிருப்பாருனா வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் போல். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பார். ஆனால் நம்ம ஜங்கு கூட பிளானே வேறு. அவங்க அம்மா கிட்ட நம்ம ஜங்குக்கு வந்து லேட் ஆகும்னு சொன்னது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடையாது, 24 மணி நேரம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது டேவும் நானும் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்க மாட்டோம். நாங்களாம் வீட்டுக்கு வர வரைக்கும் எங்கேயும் போய் தேடாதீங்க, ஆனால் டே என் கூட தான் சேஃபாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பாரு. இந்த விஷயம் நம்ம டேக்கு தெரியாது. நம்ம ஜங்குக்கு வண்டியை திருப்பிட்டு போவான்னு பார்த்தா இன்னமும் நேராக ஒரு அழகான ஒரு சிட்டிக்குள்ளே போகிறாரு. அந்த இடம் கொஞ்சம் நல்லா ஒரு டெக்னாலஜிக்கலி கொஞ்சம் நல்லா டெவலப்பான கண்ட்ரி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சிட்டி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இவர் நேராக போயிட்டு அங்கே உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு ரூம் புக் பண்ணுறாரு. நம்ம டேக்கு இந்த ரூம் புக் பண்ணுறதெல்லாம் பார்த்து லைட்டாக பயமாயிடுது. இப்போ நம்ம ஜங்கு கிட்ட எங்கே கூப்பிட்டு வந்திருக்க நீ? உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன், பயப்படாத. நான் உன் ஃப்ரெண்டு, புரியுதா? நேற்றுக்கு நான் உன்கிட்ட பேசினது, அம்மா உன்கிட்ட இதை பற்றி பேசினது எல்லாத்தையும் மறந்துடு. இப்போ மணி கரெக்டாக 8. இந்த நைட் 8 மணிலேருந்து நாளைக்கு நைட்டு 8 மணி வரைக்கும் உன்னுடைய டைம். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருட்டு. என்னது? ப்ளீஸ், ஒரு ஃப்ரெண்டாக என்னால் உனக்கு 24 மணி நேரம் மட்டும்தான் ஃப்ரீடம் கொடுக்க முடியுது. என்னை மன்னிச்சிடு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 24 மணி நேரமும் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் உன்னை மயக்கிறதுக்காக நான் பண்ணுறேன்னு நினைக்காத. ஆஸ் அ ஃப்ரெண்டாக உனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு முன்னாடி நடந்து போயிட நம்ம டேக் ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ அவரும் அப்படியே நம்ம சங்குக்கு பின்னாடியே போகிறாரு. அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு லக்ஸூரியஸ்லாம் கிடையாது, நார்மலாக இருக்குது. இப்போ இவங்க உள்ளே போனதும் பேகெல்லாம் அங்கங்கே வச்சிடுறாங்க. நம்ம டேக்கு அவர் போட்டிருக்க ட்ரெஸ் தான், நம்ம சங்குக்கும் அவர் போட்டிருக்க ட்ரெஸ் தான். இப்போது நம்ம சங்குக்கு நம்ம டேவுடைய கையை பிடிச்ச இப்போ நம்ம டே அதை பார்த்துட்டு என்ன பண்ணுற வாய கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு திரும்பியும் வெளியே கூப்பிட்டு வராரு. அங்கே போயிட்டு திரும்பியும் வண்டியை ட்ரைவ் பண்ணிட்டு அந்த சிட்டியை விட்டு கொஞ்சம் அங்கேருந்து விலகி கூப்பிட்டு போகிறாரு. அந்த சிட்டியில் இருக்கிற அந்த வண்டி சவுண்டு, ஹாரன் சவுண்டு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு மாதிரி கூவின்ட்டு இருப்பாங்கள்ல அந்த சவுண்டு, மக்கள் பேசுகிற சவுண்டு, அது எதுவுமே கேட்காம ஒரு நிமிஷம் அப்படியே மியூட் ஆகிடுது. அந்த இடத்த விட்டு வெளியே வந்ததும் ஒரு அழகான ஒரு புல்வெளி, லைக் அது வந்து ஒரு பார்க் மாரி தான் இருக்குது. ஆனால் அந்த பார்க்கே ரொம்ப பெருசு. கொஞ்சம் சிட்டியை விட்டு கொஞ்சம் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அந்த பார்க்கே பார்க்குறதுக்கு. நல்லா சில்லுன்னு காற்று, அமைதியாக இருக்குது. வண்டி கிண்டி எதுவும் இல்லை, அவ்வளோ அமைதியாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு நம்ம டைம் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வர அந்த இடத்துல ஓரமாக நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் விற்கிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம டேக் வந்து அவருக்கு பிடிச்ச ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை வாங்கி கொடுக்க நம்ம டேக் கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இருக்கார்.
ஆனால் போக போக அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. சில்லுன்னு காற்று, அந்த நேச்சரோட நேச்சராக இருக்கார். ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட்றாரு. மணி ஒரு மிட் நைட் 1 மணி போல் இருக்கும். டேக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு கொட்டாவி வருது. அதாவது பாடி டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஜங்குக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. போன வேகத்துக்கு நம்மகிட்டே ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த ஹோட்டல்லே உள்ள ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அழகாக படுத்துடுறாரு. நம்ம ஜங்குக்காகலாம் வெயிட் பண்ணல. ஜங்குக்கும் அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. போயிட்டு அவரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அங்கே இருக்கிற ஒரு கவுச்சில் படுத்துடுறாரு. மணி ஒரு 3 மணி போல் இருக்கும். டேக்கு டக்குன்னு ஒரு முழிப்பு. என்னன்னு பார்த்தா வெளியே இடி இடிக்குது. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சில்லுன்னு இருக்கு. ஜக்குக்கு எங்கே காணும்னு சொல்லி பக்கத்தில் திரும்பி பார்த்தா அவன் தனியாக அங்கே கவுச்சில் படுத்துட்ருக்கான். போத்த கூட இல்லை. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. அங்கே இருக்க கபோர்டில் வேறு பெட்ஷீட் இருக்கான்னு செக் பண்ணுறாரு. எதுவுமே இல்லை. சரி என்ன பண்ணுறது, சரி இதே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே போத்திட்டுருக்க அந்த பெட்ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜங்குக்கு போத்தி விட்டுறாரு. கொஞ்சம் நேரம் ஆகுது. நம்ம டே வந்து அமைதியாக படுத்துடுறாரு. மணி ஒரு 4:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். நம்ம ஜங்குக்கு இடி சத்தம் கேட்டு எழுந்திக்கிறாரு. டக்குன்னு பார்த்தா மேலே ஏதோ ஹக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தா பிளாங்கெட் நம்ம டே போட்டு விட்டது. அதை பார்த்துட்டு டேவை பார்க்குறாரு. டே அங்கே பிளாங்கெட் இல்லாமல் அமைதியாக படுத்து கிடக்குறான். என்னடா இவன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஏஞ்சி போயிட்டு நம்ம டேக்கு லைட்டாக போற்றி விட டேக்கு வந்து குளிர ஆரம்பிக்குது. நல்லா நடுங்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் டே டே ஆ என்னடா ஓகே தானே நீ? ஓகே தான் ஜங்கு, ஒன்றும் இல்லை, லைட்டாக குளிருது. எதுக்கு பெட்ஷீட் எனக்கு போட்டு விட்டா? இல்லை வெளியே மழை பெய்யுது, உனக்கு குளிரும் இல்லை, பெட்ஷீட் வேற இல்லை, அதனால தான். பின்ன உனக்கு குளிராதா? ஒன்று தான் இருக்கு, நீ போத்திக்கோ, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ பக்கத்துலேயே படுத்துக்கோ ஜங்கு, உனக்கும் பெட்ஷீட் தேவையில்ல. இல்லை பரவாயில்ல, எனக்கு ஃப்ரெண்டு தானே நீ, பக்கத்தில் படுத்துக்கோ, ஒன்றும் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொன்னதும் நம்ம சங்குக்கும் பக்கத்தில் படுத்துக்கிறாரு. ஆனால் ஒட்டி ஒட்டிலாம் படுக்கலை, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம டே கூட அந்த பெட்ஷீட்டை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு படுக்கிறாரு. கொஞ்சம் நேரம் ஆகுது. விடிய காலையில் மணி ஒரு 7 மணி போல் ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு எழுந்திக்கிறாரு. டே நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ ஸ்க்ரீனை கூட எடுக்காமல் அப்படியே நம்ம டேவை நல்லா தூங்க விட்டுறாரு. மணி ஒரு 8:30 அந்த மாதிரி இருக்கும். பொறுமையாக எழுந்திக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாங்கி வச்சுருப்பார் நம்ம டேக்காக. நம்ம டே ஏஞ்ச வேகத்துக்கு ரூமை சுற்றி சுற்றி பார்க்குறாரு. ஜங்குக்கு அப்போ தான் குளிச்சுட்டு வரான். நம்ம டேவும் போயிட்டு குளிக்கிறாரு. அப்படியே குளித்து முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததும் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றாங்க. நம்ம ஜங்குக்கு அந்த பக்கம் அந்த காரிடோர் சைடு மாதிரி இருக்குது. அங்கே போய் நின்றுட்டு ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்ருக்க. நம்ம டேவும் அங்கே போயிட்டு வேடிக்கை பார்க்குறாரு. அப்போ தான் கவனிக்கிறாரு, அங்கே உள்ள ஒரு ஸ்ட்ரீட்டில் ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடிட்டுருக்காங்க. அந்த இடமே பார்க்குறதுக்கு லைட்டாக அந்த ஓல்டு ஸ்டைல்லலாம் அந்த ட்ரெஸ்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க. அதை பார்த்ததும் நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம டே ஃபஸ்ட்டு ஆசையாக கேட்குற ஒரு விஷயம், அந்த இடத்துக்கு எனக்கு கூட்டிகிட்டு போறியா அப்படின்ற ஒரு ஆசை. நம்ம ஜங்குக்கும் எதுவும் பேசல. சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச அடுத்த செகண்ட் கிளம்புன்னு சொல்லி நேராக அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போய்ட்டு அந்த ஓல்டு ட்ரெஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம டேக்கு வாங்கி கொடுத்து அதே இடத்துல போட்டு கொடுத்து, அதெல்லாம் ஸ்ட்ரீட் சைடில் பண்ணுவாங்க. அந்த ஸ்டைல் பண்ணுறதெல்லாம் அழகாக நம்ம டேக்கு அழகாக அது எல்லாத்தையுமே போட்டு ஸ்டைல் பண்ணிவிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஸ்ட்ரீட்குள்ளே அவருக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கார். நம்ம ஜங்குக்கும் அதை பண்ணாத இது பண்ணாத எதுவும் சொல்லலை. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு டேவை விட்டார். அவரும் சந்தோஷமாக ஃப்ரீ பேர்டாக எதை பற்றியும் கவலைப்படாமல் அழகாக சுற்றுறாரு. அவ்வளோ ஜாலியாக இருக்குது. கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக்கும் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். 2 பேரும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி நாள் முடிவுக்கு வருது. மணி ஒரு 6 மணி போல் இருக்குது. அந்த ஃபெஸ்டிவல் அந்த இடத்துல முடிஞ்சிடுது. இவங்களும் நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த வேகத்துக்கு நம்ம ஜங்குக்கு பேக் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்க. நம்மகிட்டே அதை பார்த்துட்டு கிளம்புறோம்மா ஜங்கு? ஆமாட்டி, 8 மணிக்குள்ளே திரும்பியும் வீட்டுக்கு போகணும்.
எப்போ இதை மாதிரி கூட்டிகிட்டு வருவ? நீ ஆசைப்பட்டா எப்போ வேணால் வரலாம். ரொம்ப தேங்க்ஸ் ஜங்கு. எதுக்கு? இல்லை, நான் ஆசைப்பட்டதில் 50% எனக்கு நிறைவேற்றி வச்சதுக்கு. மீதி 50% நான் இது எல்லாத்தையுமே என் லைஃப் ஃபுல்லாக அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் ஒரு நாள் தான் அனுபவிக்க முடிஞ்சது. அதனால தான் 50%. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை கூப்பிட்டு நேராக ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 3 hours ட்ராவல். சில்லுன்னு காற்று. நைட் டைமு. நம்ம டேவுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு முன்னாடி நம்ம டே வண்டியிலேருந்து இறங்கினதுக்கப்புறம் பார்த்துப்போ. டே ஒன்று சொன்னல, 50% தான் அனுபவித்தேன், வாழ்க்கை ஃபுல்லாக ஆசைப்படணும்னு நினச்சேன்னு. நீ மனசு வச்சா சாகிற வரைக்கும் கூட அதை அனுபவிக்கலாம். யோசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்ம டேக் லைட்டாக ஹிட் ஆகிடுது. ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜங்கு கூட இருந்த நாள்லாம், அந்த நேரம்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எதையை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருந்தார். லிட்ரலி அவர் ஆசைப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவங்க அம்மா வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க. டே வாசல் நின்றுட்டுருக்கான். இப்போ நம்ம டே தான். டேய் உள்ளவாடா, எதுக்கடா அங்கேயே நின்றுட்டுருக்க? இல்லைம்மா ஒன்றும் இல்லை. சரி வா, சாப்பிட்டியா? அது எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குமா? எதுவும் வேண்டாம். சரி அப்போ போயிட்டு குளிச்சுட்டு பாடு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் மேலே ரூமுக்கு போய்ட்றாரு. குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாரு. இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி டேவை ஒரு வாட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவன் ஒரு மாதிரி பெட்டில் ஜோன் அவுட் ஆன மாதிரி உட்காந்துட்ருக்கான். எதுவும் சொல்ல. அவங்க பாட்டுன்னு காரிடோரில் நடந்து போயிடா. நம்ம டே அதை கவனிச்சுட்டு, அம்மா எனக்கு ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேம்மா. என்ன சொன்னா? ஜங்குக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே திரும்பி ரூம்குள்ளே போய்ட்டு டோரை சாத்திரா. அவங்க அம்மாவுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஒரு மாதிரி அப்படி அங்கேயே சம்பிச்சு போய் நின்றுட்டுருக்க. குடுக்குடுக்குன்னு ரூமுக்கு ஓடுறாங்க. ஃபோனை எடுத்து ஜங்குக்கு தப்பு தப்புன்னு கால் பண்ண, நம்ம ஜங்குக்கும் அப்படியே கால் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ ஆண்டி. ஹலோ ஜங்குக்கு இருக்கியா? சொல்லுங்கள் ஆண்டி, என்னாச்சு? டே இப்போ ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னா கேட்டால் ஆச்சரியப்படுவனே. என்னாச்சு ஆண்டி? அவனுக்கு உன்னுடைய சம்மதம் இருந்துச்சுன்னா கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்னான்டா. நிஜமாவா சொல்கிறீங்க? சத்தியமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா சொன்னதும் அந்த சைட் கால் கட் ஆகிடுது. நம்ம டேவுடைய அம்மா தான், ஹலோ ஹலோ ஜங்கு, என்ன கட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க ஃபோனையே பார்த்துட்ருக்கா. ஒரு 15 minutes இருக்கும். தப்பு தப்பு தப்புன்ட்டு என்னமோ டோரை நாக் பண்ணுற சவுண்டு. யாராவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா தான் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டைமில் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டது. நம்ம டேவும் வந்து ரூமில் இருந்து வெளியே அந்த காரிடோர் சைடு வந்து நின்று கீழே எட்டி பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான் டோர் ஓப்பன் பண்ண வேகத்துக்கு உள்ளே அடிச்சு நவுத்தின்னு வருது நம்ம ஜங்குக்கு. குடு 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 குடுன்னு ஓடி ஆறாரு. ஹாலில் பார்த்தா நம்ம டே இல்லை. மேலே பார்த்தா மேலே நம்ம டே வந்து நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்து குடு குடுன்னு மேலே அப்படியே அந்த காரிடோர் சைடு ஓடி போயிட்டு டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம டேக்கு அது சுத்தமாக புதுசு. இது வரைக்கும் யாரையும் இப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணதே இல்லை. ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணதும் ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம டேவுடைய அம்மாவும் கீழே இருந்து ஒரு மாதிரி வைட் ஐஸோடு பார்த்துட்ருக்க நம்ம ஜங்குக்கு. நம்ம டேவுடைய காது கிட்ட, எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டே. நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். அதை சொல்கிறதுக்கா வந்தேன்.
எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உனக்கு எப்படி இது தெரியும்? அம்மா சொன்னாங்க. சரி விடு, என்ன ப்ளீஸ் விடு சங்கம், அம்மா பார்க்குறாங்க. ஓ ஐம் சாரி. கீழே போ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கும் நேராக அப்படியே கீழே இறங்கி வர, நம்ம டேவும் நம்ம சங்குக்கும் ஃபாலோ பண்ணிட்டே வராரு. கீழே அவங்க அம்மா வந்து நேராக அந்த கவுச்சில் உட்காந்துட்ருக்க, நம்ம சங்குக்கும் டேவும் கூட அந்த கவுச்சில் வந்து உட்காடுறாங்க. இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான், சங்கு டேக்கு ஓகேன்னு சொல்கிறான். நான் எங்கள் அம்மாட்ட நாளைக்கே பேசி வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன். ஒரு நிமிஷம். என்ன அவசரமாக பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் இன்னும் இதுக்கு அடாப்ட் ஆகலை. டே, நீ உன்னை ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம். உனக்கு எப்போ ரெடின்னு தோணுதோ அப்போ சொல்லு. சங்குக்கு அவன் ரெடி தானே. சும்மா இருங்க ஆண்டி, வாழ போகிறது நாங்கள் 2 பேர். நீங்கள் இதில் குறுக்க வராதிங்க. டே, நான் உன்கிட்ட இதுக்கப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், உனக்கு ஓகேவா? எதுவும் கேட்க மாட்டேன். உனக்கு எப்போ ஓகேன்னு தோணுதோ அப்போ என்கிட்ட சங்கு நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு. அதுக்கப்புறமேட்டு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணலாம். சரி சங்கு சொல்லு. நான் இதுக்காக திடீர்னு ஒத்துக்கிட்டேன்னா கேட்க மாட்டியா? அதை நான் கேட்டால் சந்தேகப்படுற மாதிரி இருக்குமே. இல்லை, நீ கேட்கலாம், உனக்கு அந்த உரிமை இருக்கு. சரி சொல்லுட்டு, உனக்கு எப்படி ஓகே சொல்லணும்னு தோணுச்சு? இல்லை சங்கு, நேற்றுக்கு ஒரு நாள் உன் கூட இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீ சொன்ன மாதிரி நான் மனசு வச்சா அந்த மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கலாம். அதான் என்னை நம்பி வர, நான் உன்னை கைவிட மாட்டேன்டா. எனக்கு எதுவும் பெருசாக வேண்டாம் சங்கு. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வாழலாம். நான் தப்பு எதுவும் பண்ண மாட்டேன். நீ கேள்வி கேட்குற அளவுக்கு எனக்கு உன்னை பற்றி தெரியும் டி. நீ ப்ரூவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உனக்கு எப்போ ஓகேவோ அப்போ சொல்லு. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன். இல்லை, என்னை நாளைக்கு ஆண்டிக்கிட்ட கூட்டிகிட்டு போ. என் கண்ணு முன்னாடி சொல்லு. அவங்க என்னை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்னு நான் பார்க்கணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு சொல்ல கொஞ்ச நேரம் அங்கே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கிளம்பிடுறாரு. போகிறதுக்கு மனசு இல்லை, இருந்தாலும் கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை காட்டுறாங்க. அவரும் படுத்துட்டுறாரு போயிட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 11 மணி போல் இருக்கும். நம்ம டேவை நம்ம ஜங்குக்கே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மா நம்ம டே வரான்னு சொல்லிட்டு நிறைய விதவிதமாக சாப்பாடெலாம் செஞ்சு வச்சிட்ருக்காங்க. நம்ம டே வந்த வேகத்துக்கு, வாட்டி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. சரி சாப்பிட்றியா? அதனாது இல்லாது ஜங்குக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நான் கூட்டிகிட்டு வந்தான். என்ன முக்கியமான விஷயம்? அது சொல்ல ஜங்கு. அம்மா, உங்களுக்கு டேவுடைய வீட்டில் கல்யாணத்துக்காக ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஆமாம். இப்போ எப்படி டே ஓகேவாயிடுச்சா?
அது வந்துமா, அந்த ப்ரெஷர் இப்போ அவனுக்கு இல்லை. எப்படிடா மாப்பிள்ளை கிடச்சிட்டாங்களா? எப்படி இருப்பான்? நல்ல கேரக்டரா? அது அம்மா, தேவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறோம். என்னது? இல்லை, நான் தான் தேவை விரும்புகிறேன். அவனுக்கு என் கூட இருக்க பிடிச்சிருக்கு. அவனை வேறு யாருக்கோ தூக்கி கொடுக்கறதுக்கு பதில் அவனை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரலான்னு நான் தான் முடிவு பண்ணேன். ஆண்டி, நானும் ஜங்குக்கு விரும்புகிறேன். எனக்கும் ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்டாக இல்லை, லவரா. எனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. நீங்கள் ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரியும் ஒரு விஷயத்த சடனாக வந்து சொல்லும் போது எப்படி இருக்கும்னு. உங்களுக்கு எப்போ ஓகேவோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். இல்லாட்டி அது இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா நீ? மா, ஷோ, ஏம்மா என்னாச்சு? டேய், நம்ம டேடா, அவன் நம்ம வீட்டுக்கு வரதில் என்ன இருக்குது? அப்போ உனக்கு ஓகேவா? ஆ, டே, நீ சொல்லாலும் சொல்லாட்டியும் டே என் புள்ள மாதிரி நீ வாட்டி. ஆண்டி, என்ன நான் ஒத்துக்க மாட்டேன்னு நினச்சேன். அது நானே நினச்சாலும் ஜங்குக்கு அடக்க முடியாது. ஆனால் நீ ஈஸியாக அவனை கண்ட்ரோல் பண்ணுவேன். எனக்கு இது ஒன்றும் போதாதா? அது அம்மா, அப்போ நாளைக்கு டேவுடைய வீட்டுக்கு போகலாமா? அடப்பாவே, என்னடா இவ்வளோ அவசரப்படுற? டே, உனக்கு எனக்கு நீங்கள் எப்போ வந்தாலும் ஓகே தான் ஆண்டி. அது சரி சரி, நாளைக்கு போகலாம். சரிம்மா. சரி, பல்ல இடிக்காத, போயிட்டு குடிக்கிறதுக்கு எதுனா வாங்கிட்டு வாப்போம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம ஜங்குக்குடைய அம்மா அமுச்சு வச்சுரா. இப்போ நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான் டேக்கிட்டா. டே ஆண்டி, நான் இப்படி உடனே ஓகே சொல்லிட்டேன் அப்படின்லாம் பயப்படாத. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு. நீ பயப்படாத, என் பையன் அவனை நல்லா பார்த்துப்பான். சரிங்க ஆண்டி. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மாவும் நம்ம டேக்கிட்ட கொஞ்சம் ரொம்பவும் கம்ஃபர்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. டேஸ் போகுது, மந்த்ஸ் போகுது. வித்தின் 2 monthஸில் மேரேஜ்க்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. நினச்சதை விடவும் அழகாக, கிராண்டாக, சிம்பிளாக, அதாவது கிராண்டானா ஊரறிய, அங்கே உள்ள டெக்கரேஷன்லாம் சிம்பிளாக, எலிகெண்ட்டாக, அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஜங்குக்கும் டேக்கும் அந்த இடத்துல மேரேஜ் ஆகுது. 2 பேரும் நம்ம டே நினச்ச மாதிரி நிறைய இடத்துக்கு போகிறாங்க. ஹனிமூனுக்கு நிறைய இடத்துக்கு போகிறாங்க. பிடிச்ச இடத்துல சுற்றி பார்க்குறாங்க. நினச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. அழகான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம டேவும் ஜங்குக்கும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி 2 பேரும் சேர்ந்து ப்ராஃபிட்டோ லாஸோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த ஸ்டோரி முடியுது. ஐம் சாரி, இது கொஞ்சம் லென்த் கம்மியாக இருந்ததுன்னா எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது. என்னால் பேச முடியல. என்னுடைய பேக் த்ரோட்டில் வந்து லைட்டாக அந்த ஹர்ட்டிங் ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. பேசும்போதெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது. அதனால தான் அங்கங்கே வளரி இருப்பணும்னு தோணுது வேறு. ஐம் ஸோ சாரி. நெக்ஸ்ட் வீடியோ என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன்டா. ஓகே, டாடா எவ்ரிபடி. ஐ லவ் யூ ஆல்.